அலுவலகங்கள் திறந்திருக்கிறது அது லோக்கல்ல முடியும். நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகங்கள் பல்வேறு தொகுதிகளில் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தல் அலுவலகங்கள் இருந்தால் அந்தந்த பகுதிகளில் தேர்தல் அலுவலகங்களில் அந்த கூட்டம் நடைபெறும். தேர்தல் அலுவலகம் இல்லாத இடங்களில் அந்த மாவட்டத்தில் எது ஹெட் குவார்டர்ஸ் ஆபீஸோ அந்த இடத்துல அந்த கூட்டம் நடைபெறும். இந்த தகவலை தங்கள் வாயிலாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அத்தனை பேருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த தொகுதிக்கு யார் போறாங்கிற பட்டியல் இன்னும் 1 மணி நேரத்துல இங்க நாங்க கொடுத்துறோம். நான் சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் உங்க கேள்விக்கு இந்த வேட்பாளர்கள் தேர்வினை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்திலேயும் மாநிலத்திற்கு என்று தேர்தல் குழு அறிவிக்கப்படும். தமிழகத்தினுடைய தேர்தல் குழுவும் இங்கு அறிவிக்கப்படும். அதில் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள். இவர்கள் கருத்து கேட்டதற்கு பின்பாக அவர்களை வரவழைத்து ஒரு கூட்டத்திலே ஒவ்வொரு தொகுதிக்கும் உத்தேசிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு அது வருகின்ற 6ஆம் தேதி டெல்லிக்கு அந்த பட்டியலோடு தலைவர்கள் சென்று அதற்கான அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இதுதான் எங்க தரப்பிலிருந்து நாங்க தெரிவிக்கிறோம். 195 கேண்டிடேட்ஸ் வந்து வெளியிட்டாங்க. இதுல தாமதமாக எடுக்கக்கூடிய முடிவாக இவ்வளவு நாளா இதை அறிவிக்கல, வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிற தேர்வு செய்யறதுல. அதாவது ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல் குழு கூட்டத்தில் எந்தெந்த மாநிலங்கள் கலந்துட்டது 195 வேட்பாளர்கள் அப்படிங்கறத பாத்தீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தாமதம் அப்படின்னு கேக்குறீங்க. அந்த கூட்டத்தில் பீகார் வரல, கர்நாடகா வரல, ஆந்திரா வரல, மாநில தேர்தலை சந்திக்கின்ற ஒடிசா வரல. அதனால ஒவ்வொரு கட்டமாக எந்தெந்த மாநிலத்தை கூப்பிடமோ அது மத்திய தலைமை கூப்பிடும். அதனால தமிழகத்திற்கு மட்டும் தனியா டிலே ஆச்சானா இல்ல. கூட்டணி இன்னும் அதிமுக நான் உங்களுக்கு அழகா ஒரு உதாரணத்தை சொன்னேன். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, பக்கத்துல கர்நாடகா கூட அன்னைக்கு எடுத்துக்கல. அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு கட்டமாக அது எடுத்துக்கொள்ளப்படும். அன்னைக்கு மத்திய காலை நைட்டு 11 மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் 3:30 மணிக்கு முடிஞ்சது. ஒவ்வொரு நேரத்திலையும் பிரதமரோட நேரத்துக்கேற்ப ஒவ்வொரு மாநிலங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதனால வேண்டுமென்றே தமிழகம் தாமதிக்கப்பட்டதானா இல்ல, தமிழகத்தோடு இன்னும் மற்ற மாநிலங்களும் இருக்கு. கூட்டணி கட்சிகள் உறுதியாகாதனால இந்த தாமதமா? கூட்டணி கட்சி போட்டியிடுற இடத்துல வேட்பாளர்கள் எப்படி தேர்வு செய்வீங்க? நான் தாமதமே இல்லன்னு சொல்றேன், அப்புறம் நீங்க ஏதோ காரணம் சொல்றீங்களே. இல்ல, கூட்டணி இன்னும் உறுதியாகல. கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறதும் எந்தெந்த தொகுதிகள் கூட்டணிக்கு அப்படிங்கறதும் அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு கட்சி அரசியல் கட்சியாக அத்தனை பாராளுமன்ற தொகுதிகளே எங்களோட பணிகள் இருக்கு. அதற்கானதான் இந்த கருத்து கேட்பு கூட்டம். இன்னும் தேர்தல் நோட்டிபிகேஷனே வரல, இன்னும் டைம் இருக்கு. 39 தொகுதியிலும் தாமரை சின்னத்துல போட்டியிடணும் அப்படிங்கிற எண்ணம் டெல்லி தலைமையில இருக்கா? இல்ல கூட்டணி கட்சி சிம்பிள்ல போட்டியிட அனுமதிப்பீங்களா? இந்த கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளுக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்படும், அவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடலாம் அப்படிங்கறதெல்லாம் தேசிய தலைமை அப்புறம் முடிவு பண்ணும். எங்களுக்கு எந்த நெருக்கடி இல்லைங்க. நாங்க மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனாலதான் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் இன்னும் சந்திக்கல. தாமரை சின்னத்துல போட்டியிடக்கூடிய நெருக்கடியை பாஜக தருதுன்னு ஒரு தகவல் பேசப்படுது. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. அப்படி இல்லை. நன்றிங்க. எப்ப மேம் பாப்பீங்க ஓபிஎஸ் அவரை? எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, எல்லாத்தையும் பாத்துட்டு. கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.